சங்கீதம் 91:15. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஜெபமனோம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர். இந்த மாலை வேளையிலே உம்முடைய சத்தியத்தை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களாய், ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை 100% அப்படியே ஏற்றுக்கொள்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஆச்சரியமான ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். பாருங்க, அந்த ராஜ்யத்துக்குள்ளே அற்புத விதமாக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்பது பாருங்க மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நாம வந்துடல, தேவன் நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். உலகத்தில் 2 ராஜ்யங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். பாருங்க, இந்த 2 ராஜ்யங்கள் தான் ஆவிக்குரிய ரீதியிலே. உலக பிரகாரமாக நிறைய நாடுகள் இருக்குது, நிறைய ராஜாக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நாம் காண்கிற இந்த உலகம் மாறுகிற உலகமாய் இருக்கிறது. பாருங்க, மாறாத உலகம் ஆவி உலகம். பாருங்க, இந்த ஆவி உலகத்தில் 2 ராஜ்யங்கள் தான் இருக்குது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது பிசாசனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தின் தலைவர் இயேசு, பிசாசனுடைய ராஜ்யத்தின் தலைவன் சாத்தான். பாருங்க, மனிதர்கள் எல்லாரும் பிறக்கும் போதே அவங்க ஆதாமின் வித்துக்கு பிறக்கிறதுனால, பாவத்தில் பிறக்கிறதுனால அவங்க சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிறக்கிறது இல்லை. அப்படி பிசாசுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருந்தவர்களை பாருங்க ரட்சிக்கும்படி தான் இயேசு இந்த உலகத்தில் சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தினார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கிற ரட்சகராக அவர் இருக்கிறாரு. இயேசுவை ஆண்டவராக ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று சொல்கிறதும் ஒன்று தான். அவன் பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து எடுக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தப்படுகிறான் என்பதும் ஒன்றுதான். பாருங்க, அப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளிருந்து தேவனாலே வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள். பாருங்க, சபை என்பதற்கு எக்லீசியா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எக்லீசியான்னா கால்ட் அவுட் ஒன்ஸ் என்று அர்த்தம். அதாவது வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆச்சரியம் பாருங்க, தேவன் நம்மை பிசாசுடைய ராஜ்யத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? நாம பாருங்க இன்னைக்கு பிசாசுடைய ராஜ்யத்துக்குள்ளே இல்லை, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலம். பாருங்க, சிலர் கேட்பாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா என்ன ஆகும் பாஸ்டர்? இந்த உலகத்தை விட்டு போயிட்டா ப்ரொமோஷன்ல போறோம் நம்ம. ஹலோ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம், ஆதாயம். அப்போ பவுல் பாருங்க, அவர் சொல்லுகிறாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையா இருக்கும். ப்ரொமோஷன்ல போறோம். ஆனா இந்த உலகத்துல வாழ வேண்டும். தேவன் நமக்காக பாருங்க சில பணிகளை வைத்திருக்கிறார். இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து பாருங்க கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, வாழ்ந்து முடிச்சுட்டு அப்புறம் போலாம் இல்லையா? வாழ்ந்துட்டு இருக்க போதே போக வேண்டிய அவசியம் இல்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீடித்த நாட்களால் கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? திருப்தி ஆக்குவார். நல்லா வாழ்ந்துட்டே, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, திருப்தி ஆயிட்டேன், இனி உங்ககிட்ட வர்றேன்னு சொன்ன பிறகு கர்த்தர் சொல்றாரு, வெல்கம் வா மகனே அப்படிம்பாரு. அதுக்கு இடையில போக வேண்டிய அவசியம் இல்லை. யூ கேன் சூஸ் லைஃப். நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளலாம். ஹலோ, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று இன்றைக்கு வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள்.
யூ சூஸ் இட். நான் உனக்காக தெரிந்து கொள்கிறதில்ல. நான் உனக்காக தெரிந்து கொண்டதுனால தான் சிலுவையிலே பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்து இன்றைக்கு உன்னை வாழ வைக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன். நானும் மனுஷருக்கு வாழ்வு கொடுக்கும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படம் வந்தேன் என்று இயேசு சொல்கிறாரு. ஆகவே அவரை பொறுத்தளவில் நமக்காக ஜீவனை அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் இன்னைக்கு நாம பாருங்க, ஜீவனை தெரிந்து கொள்கிறோமா? ஹலோ, நான் சொல்லுகிறேன், நான் ஜீவனை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ சூஸ் லைஃப். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் பாருங்க, இந்த பூமியில வாழ்ந்திருக்க வேண்டும், தேவன் கொடுக்கிற வாழ்வை பெற்று அனுபவிக்க வேண்டும். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நிறைய நன்மைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இதை பார்க்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், பாருங்க, அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய நன்மைகளை பாருங்க, எவ்வளோ அதிகமாய் பார்க்கிறோமோ, எவ்வளோ அதிகமாய் புரிந்து கொள்கிறோமோ, எவ்வளோ அதிகமாய் அறிந்து கொள்கிறோமோ, எவ்வளோ அதிகமாய் விசுவாசிக்கிறோமோ, அவ்வளவு சீக்கிரமாய் பாருங்க அந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பார்க்கல, புரிந்து கொள்ளல, விசுவாசிக்கலைன்னா நமக்கு கிடைக்காது. நல்லவங்களா இருக்கலாம் நம்ம. நான் என்ன பாவம் செஞ்சேன் பாஸ்டர், நான் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டு பாருங்க பாஸ்டர் அப்படிம்பாங்க. இப்படி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்க அருமையானவர்களே, தேவன் நம்மளை பார்க்கும்போது பாவிகளாக பார்க்கறது இல்லை. நோ, நெவர். இயேசுக்குள்ளே நம்மை பார்க்கிறார். இயேசு நீதிமான், ஆகவே நம்ம நீதிமான்களாக என்ன செய்கிறாரு பார்க்குறாரு. சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். எல்லாரும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். இன்னொரு முறை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். இன்னொரு முறை சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான். நீதிமானாக தான் பார்க்குறாரு. அப்புறம் என்ன, நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு என்னத்தை ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பாருங்க விசுவாசித்து அதை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அநேக தேவனுடைய மக்கள் கிறிஸ்தவ வட்டாரத்தில் அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, கர்த்தராக பார்த்து அவருடைய வேலையில் அவருடைய சித்தத்தின்படி எதையாவது தருவார். உபவாசம் கிடந்து மன்றாடி போராடி கெஞ்சி அழுது ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஆண்டவர் ஓயாமல் கரைஞ்சிட்டு கிடக்குறியே, இந்தா தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஆவிக்குரிய மக்கள் நம்புகிறார்கள். அநேக ஆவிக்குரிய மக்கள் நம்புகிறார்கள், போதகர்கள் அப்படி நம்புகிறாங்க. பாருங்க, ஆனால் இப்படி அழுது கரைஞ்சி உபவாசம் கடந்து அழுது கெஞ்சினா கர்த்தர் ஏதாவது தருவாருன்னு சொல்லி நினைக்கிற ஆட்கள் எதையும் பெருசாக பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க, இவங்க எதையும் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. ஆனால் வேதத்தை நம்ம ஆழமாய் பார்க்கும்போது பாருங்க, நாம் அழுது கரைஞ்சி உபவாசம் கிடந்து கெஞ்சின பிறகு கர்த்தர் கொடுக்கலாமா இல்லையான்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை. தம்பி ரொம்ப அழுகிறான், தங்கச்சி ரொம்ப அழுகிறா உபவாசம் கிடந்து, அதனால கொடுக்கலாமா, கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோசிக்கிறது இல்லை. பாருங்க, நாம கேட்ட பிறகு அவர் கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமான்னு யோசிக்கிறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஏற்கனவே எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்திருக்கிறாரு. ஹலோ, இருக்கிறீங்களா? இட்ஸ் a done deal. இட் இஸ் finished. பாருங்க, நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. இது கண்ணு திறக்கணும். இப்ப அறிந்து கொள்ள வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்து பாருங்க நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லா நன்மைகளையும், எல்லாரும் சொல்லுவோம், எல்லா நன்மைகளையும் ஒன்னையும் பாக்கி வைக்காம எல்லா நன்மைகளையும் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது கேள்வி கிடையாது. இன்னைக்கு நாம அதை எடுத்துக்கொண்டோமா இல்லையான்றதுதான் கேள்வி. ஹலோ, கர்த்தர் கொடுத்துட்டாருங்க, எடுத்துட்டீங்களா இல்லையான்றதுதான் கேள்வி. அருமையானவர்களை கவனிங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் பாருங்க என்னுடைய பைக்கை ஒரு கிட்டத்தட்ட 60,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு பைக்கு, அதை ஒரு 30,000 35,000 ஓட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு பைக்கு,
அதை ஒரு 30,000 ஓட்டியிருக்கிறேன். எல்லாம் ஊழியத்துக்கு தான். எடுத்துகிட்டு ஓடுறது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கார் வந்துச்சு. கார் எடுத்துகிட்டு ஓடுறது, அருப்புக்கோட்டைக்கு ஓடுறது, விருதுநகருக்கு ஓடுறது, திருப்போணத்துக்கு போகிறது. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஒரு நாள் காலையில் அருப்புக்கோட்டைக்கு போயிட்டுருக்கிறேன் காரில். போயிட்டுருக்கும்போது சரி, நான் போகும்போதெல்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு நல்ல பிரசங்கியாருடைய டேப் எடுத்துகிட்டு போய், அந்த காலத்தில் ஸ்பூல் டேப்பு தான். இப்போ சிடி வந்துருச்சு, இப்போ பென் டிரைவ் அதெல்லாம் வந்துருச்சு, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அந்த நாட்களில் பாருங்கள், இந்த ஸ்பூல் டேப்பு தான். அதை வந்து காருக்குள்ளே போட்டால் நல்லா பாருங்கள் பிரசங்கத்தை கேட்டுகிட்டே போகலாம். ஒரு பிரசங்கியாருடைய டேப்பை எடுத்து போட்டுட்டு போகிறேன். அந்த டேப்பினுடைய ஒரு ஆல்பம், அந்த ஆல்பத்துக்குள்ளே 6 கேசட்டு, 6 கேசட்ஸில் பாருங்கள், அந்த 6 கேசட்லேயும் 6 நாள் பேசியிருக்கிறார் அவர். அப்போ முதர்ந்து கேட்டு வர அந்த ஆல்பத்தினுடைய தலைப்பு என்னன்னா, ஹீலிங் பிலாங்ஸ் டு அஸ், சுகம் நமக்கு சொந்தம் அப்படிங்கிற பாருங்க அந்த ஆல்பத்தினுடைய தலைப்பு. அதை பார்த்த உடனே இதை கேட்கணும் போல ஆசை எனக்கு. இன்னைக்கு அப்படிதான் பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல சத்தியத்தை யாராவது ஒரு பிரசங்கியார் ஒரு தலைப்பின் கீழே பேசினார்னா உடனே அதை உட்காந்து கேட்டுருவேன் நான். ராத்திரி 11 மணி கேட்டுட்டு இருப்பேன், 12 மணி கேட்டுட்டு இருப்பேன், காலையில் 3:30 கிளம்பி கேட்டுட்டு இருப்பேன். பாருங்க, எனக்கு சத்தியத்தின் மேலே அவ்வளவு ஈடுபாடு. நான் சொல்கிறேன், அதுதான் என்னை உயர்த்தி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னையும் சத்தியம் தான் உயர்த்திருக்குது, உங்களையும் சத்தியம் தான் உயர்த்தும். சத்தியத்தை விட்டுட்டீங்கன்னா உயர்வுக்கு ஒரு வழி கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே பாருங்கள், அந்த கெசட்ஸை போட்டுட்டு போகிறேன். அந்த பிரசங்கர் ஹீலிங் பிலாங்ஸ் டு அஸ் அப்படின்னு சொல்கிற தலைப்பில் பேசுகிறாரு. கார் ஓட்டிகிட்டு போகிறேன், என் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. ஏன்னா நான் அப்படி யோசித்ததே கிடையாது. நான் அது வரைக்கும் என்ன யோசிக்கிறேன், வியாதி வரும் போகும், அது சகஜம் தானே அப்படின்னா. ஆனால் அவர் சொல்கிறாரு, வியாதி வரவே கூடாது. இட் ஹஸ் நோ லீகல் ரைட் டு பி இன் அவர் பாடிஸ். நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இருப்பதற்கு அதுக்கு சட்டப்பூர்வமாக எந்த உரிமையும் கிடையாது. இயேசு அதற்கு கல்வாரி சிலுவையில் நினைச்சிருக்கிறாரு, முடிவெட்டி இருக்கிறாரு. யோசித்து பாருங்க, பாவம் நம்மை ஆளுகை செய்யறதுக்கு இடம் இருக்குதா? சட்டப்பூர்வமாக அனுமதி இருக்குதா? இல்லை. நாம கொடுத்தோம்னா பாவம் நம்ம என்ன செய்யும்? ஆளுகை செய்யும். ஆனால் பாவத்துக்கான கிரயத்தை இயேசு கொடுத்து பாவத்தை கம்ப்ளீட்டா பாருங்க அழிச்சிருக்கிறாரு, எராடிகேட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன விசுவாசிக்கிறாங்க, என்ன நம்புகிறாங்க? பாவம் என்னை ஆளுகை செய்வதற்கு பாவத்துக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நான் கிருபைக்கு கீழே இருக்கிறேன். ஆகவே பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது, அதுக்கு என் மேல ஆளுகை செய்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. இதே எல்லாருக்கும் வழங்குது. இதே சொன்னா ஆமேன், பெரிய ஆமேன் போடுவாங்க. ஆனா அதே டோக்கன் தான், அதே டோக்கன்ல தான் வியாதிக்கும் நம்முடைய சரீரத்தில் ஆளுகை செய்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. காரணம், எந்த சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தாரோ அதே சிலுவையில நம்முடைய வியாதிகளையும் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. பாருங்க, அப்ப சாங்டிஃபிகேஷன், ஹோலினஸ், அதாவது பரிசுத்தம், நீதி, இது நமக்கு எப்படி சொந்தமா இருக்கிறதோ அதே போல சுகமும் பலனும் நமக்கு சொந்தமா இருக்கிறது. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், சுகம் எனக்கு சொந்தம். இன்னொரு முறை சொல்லுவோம், சுகம் எனக்கு சொந்தம். இன்னொரு முறை சொல்லுவோம், சுகம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப உரிமை போராட்டி எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். பக்கத்து வீட்டுக்காரமா சொல்லும், அதெல்லாம் வியாதி எல்லாருக்கும் வரதானே செய்யும், வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா வீட்லேயும் வியாதி, நம்ம வீட்லேயும் வியாதி. நம்ம உடனே கோயில் மாதிரி தலையை ஆட்டக்கூடாது. வியாதியை நீங்களே வச்சுக்கோங்க, உங்களுக்கு வரட்டும் வியாதி, எங்களுக்கு வராது. ஏன்? எங்க வியாதியை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். இருக்கிறீங்களா? இதுதான் விசுவாசம். கவனிங்க, இது சிலருக்கு முட்டாள்தனமா தெரியுது. பாருங்க, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பாருங்க இந்த பிரசங்கம் இது பைத்தியக்காரத்தனமா தெரியுது. ஆனா ரட்சிக்கப்பட்ட நமக்கோ இது தேவ பலனா இருக்கிறது, சிலுவையை பற்றிய உபதேசம். கவனிங்க, ஆகவே கர்த்தர் நமக்கு எல்லா நன்மைகளையும் நினைச்சிருக்கிறாரு,
கொடுத்துருக்கிறாரு. அவர் கொடுக்க போறாரா இல்லையான்றது கேள்வியே கிடையாது. கொடுத்துட்டாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கொடுத்துட்டாரு. என்னைக்கு இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இருந்தாரோ அன்றைக்கே எல்லா நன்மைகளையும் நமக்கு சொந்தமாக கொடுத்து விட்டாரு. இன்னைக்கு நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கிறோமா இல்லையான்றதுதான் கேள்வி. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை பாருங்க. உபதியாவின் புஸ்தகம் 17ஆம் வசனம் பாருங்க. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு. அவர்கள் எப்படி இருப்பார்கள்? பரிசுத்தமாக இருப்பார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க பரிசுத்தமாக இருப்பார்கள். அவங்க யாருங்க? நாம தாங்க. பரிசுத்தவான்கள்னே நிறைய மக்கள் யாரோ ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை பற்றி பேசுகிறாரு போல. இல்லை, உங்களை பற்றி தான் பேசுகிறாரு, நம்மளை பற்றி தான் பேசுகிறாரு. பாருங்க, அவர்கள் பரிசுத்தமாக இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க, ஏராளம் சுதந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, நமக்கு வச்சிருக்கிறாரு. இப்போ யாக்கோபின் வம்சத்தார் தங்கள் சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப நாம என்ன யோசிக்கணும்? ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், சுதந்திரித்துக் கொள்ளுகிறேன். பரிசுத்தம் என்னுடையது, நீதி என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, சுகம் என்னுடையது, சுகம் எனக்கு சொந்தம். அப்படி சொல்றோமா? அப்படி சொல்லி சுகத்தை உரிமை பாராட்டி எடுத்துக்கொண்டு அதை பற்றி கொள்வீர்களானால் வியாதி பாருங்க உங்களை ஆளுகை செய்ய முடியாது. வரலாம், சில நேரங்களில் மோதலாம், ஆனால் ஓடி போயிடும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆகவே பாருங்க, நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு சொந்தமாக ஏற்கனவே தந்து விட்டார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. எல்லாரும் சொல்லுவோம், அறிகிற அறிவினாலே. அறிந்து கொள்ளணும். பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்திலே பார்க்கணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும், விசுவாசிக்க வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். பாருங்க, கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுதுங்க நம்முடைய வாழ்க்கையில? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய உபவாசம் கிடந்து அழுதா கிருபையும் சமாதானமும் பெருகும். அப்படி போடலையே. நாம ஒன்றும் உபவாசத்துக்கு எதிரிகள் கிடையாது, ஜபத்துக்கு எதிரிகள் கிடையாது. பாருங்க, நாமளும் உபவாசிக்கிறோம், ஜபிக்கிறோம். ஆனால் வெறும் உபவாசம், வெறும் ஜபம் கிருபையும் சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்யாது. என்ன சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. அடுத்த வசனம் பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. மறுபடியும் பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. கவனிச்சிங்களா? தரப்போகுதுன்னு போடல. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, தரப்போகுது, பரலோகத்தில் போய் தருவாரு. அப்ப இங்க என்னங்க? ஒண்ணும் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, தந்திருக்கிறது. கண்ணை திறந்து பாரு. ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் see. கண்ணை திறந்து பாரு, பைபிளை நல்லா பாரு, வசனத்தை பாரு. ஜீவனுக்கும் தேவபக்திக்கும், எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும், ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய, அதாவது இந்த வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கும் வேண்டிய எல்லாத்தையும் எவ்வளவு அருமையா சேர்த்து வச்சிருக்காரு பாருங்க ஆண்டவர். சரீரத்துக்கு அடுத்த நன்மைகளை தந்திருக்கிறாரு, ஆவிக்குரிய நன்மைகளை தந்திருக்கிறாரு. யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. எப்படி பெற்றுக்கொள்ள போறோம்? அறிகிற அறிவு. பாருங்க, இதெல்லாம் அறிந்து கொள்ளும் போது சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஞானம் என்னுடையது, அறிவு என்னுடையது, ஐஸ்வர்யம் என்னுடையது. பாருங்க, இந்த உலகத்தில் எந்த நன்மையும் என்னுடைய பேரை சொல்லுங்க, எல்லாமே நம்முடையது. அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லாம் உங்களுடையதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆல் திங்ஸ் ஆர் யோர்ஸ். எல்லாம் உங்களுடையதே. வசனத்தில் இருக்குதாங்க, பார்ப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க ஒருவனும் மனுஷனை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என்ன சத்தமே வர மாட்டேங்குது?
எல்லாம் உங்களுடையதே. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் என்னுடையதே. அப்ப கர்த்தர் கல்வாரி சிலுவையில சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடையது. உரிமை பாராட்டணும். நீங்க உபவாசம் கிடந்தாலும் அது உங்களுடையது தான். நீங்க உபவாசம் இருக்காம இருந்தாலும் அது உங்களுடையது தான். தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்து நான் ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஐயோ தேவையே இல்லையே. நீங்க தண்ணி குடிக்காம உபவாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கொடுத்துட்டாரு. வெளிச்சம் அடிக்குதா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் இன்பமா இருக்கும். நான் சொல்லுறேன், கர்த்தரின் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஒன்றும் இல்லாமல் இருந்த நிலைமையிலேருந்து நான் மேலே ஏறி வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்லுறேன், எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஏதாவது குறைவு ஏற்படும்னா நான் போய் எடுத்துக்கிற போகிறேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே பெரிய தேங்க்யூ சொல்லி எடுத்துக்கிற போகிறேன். அவ்வளோதான். கவனிங்க, எல்லாரும் இந்த நிலைமைக்கு என்ன செய்யலாம்? வரலாம், ஏறி வரணும். மனதின் எண்ணங்களில் ஏறி வரணும். நமக்கு கிடைக்காது அப்படி யோசிக்காதீங்க. பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. எல்லாரும் ஈக்குவலாக தான் கர்த்தர் நேசிக்கிறாரு. சிலர் வேணும் சிலர் வேண்டாம் அப்படி கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. உரிமை பாராட்ட வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அவங்களுக்கு கிடைக்கும் பிரதர், அவங்களுக்கு கிருபை இருக்குது பிரதர். இவங்களுக்கு கிடைக்கும் சிஸ்டர், அவங்களுக்கு கிருபை இருக்குது. நமக்கு கிடைக்குமான்றது சந்தேகம். ஏன் சந்தேகத்தில் இருக்கிறீங்க? தேவன் மனிதரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே. எல்லாம் உங்களுடைய இதுன்னு கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பை கர்த்தர் நமக்கு நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்? எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்னா, விசுவாசத்தினாலும் அறிக்கையினாலும் எடுத்துக்கொள்ள போகிறோம். வசனத்தை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிக்கையினாலும் அதை சொந்தமாக்கி கொள்ள போகிறோம். அதான் நம்முடைய வேலை. பாருங்க, எல்லாத்தையும் வசனத்துக்குள்ள வச்சு நம்மகிட்ட தந்துட்டாரு. தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அதான் சத்தியம். பாருங்க, அப்ப ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. எப்படி எடுத்துக்கொள்ள போறோம்? விசுவாசத்தின் மூலமாகவும் அறிக்கையின் மூலமாகவும் எடுத்துக்கொள்ள போறோம். ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ரட்சிப்பை எப்படி எடுத்துக்கொண்டோம்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவங்களும் ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். ஒருவேளை ரட்சிக்கப்படாதவங்க யாராவது வந்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுடைய ரட்சிப்பின் வேலை. இயேசுவேன் உள்ளத்துக்குள்ளே வாரோம் அப்படின்னு சொல்லி அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு உங்களுடையதாக மாறும். மகா பெரிய சிலாக்கியம் ரட்சிப்பு, விலையேறப்பட்டது. தேவன் அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. பாருங்க, அந்த ரட்சிப்புக்குள்ள எல்லா நன்மைகளும் இருக்குது. ஒரு டோட்டல் பேக்கேஜ் அது. இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய எல்லா நன்மைகளும் இருக்குது. இலவசம், காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. யார் வேணாலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படலாம். பாருங்க, இந்த ரட்சிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம்? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்? ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு சபையில் சாட்சி சொல்லும்போது சொன்னாங்க, அடிமை 3 நாட்கள் கண் விழிப்பு ஜெபம் பண்ணி தண்ணி குடிக்காமல் உபவாசம் இருந்து என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டேன், அதனாலே தேவன் என்னை ரட்சித்தார் அப்படின்னாங்க. டே அப்பா, 3 நாளாக தூங்கலையாம், தண்ணி கூட குடிக்கலையாம், உபவாசம் கிடந்து பாவங்களை எல்லாம் அறிக்கிட்டாங்களாம். அந்த பாவத்தை செஞ்சேன், இந்த பாவத்தை செஞ்சேன், 1ஆம் கிளாஸ்ல இருந்து செய்த எல்லா பாவத்தையும் அறிக்கிட்டுனா ஆண்டவர் என்னை ரட்சித்துட்டாருன்னாங்க. உடனே சபையாரெல்லாம் அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல, சபையாருக்கும் ஒன்றும் புரியல. உபவாசம் கிடந்து கண்ணீர் விட்டு அழுது கண் விழிச்சு பாவங்களை அறிக்கையிட்டதுனால நம்ம ரட்சிக்கப்படலை. எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? வாசிங்க, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10. என்னவென்றால், கர்த்தராய் இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால், சத்தமா வாசிங்க, ரட்சிக்கப்படுவாய்.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கவனிங்க, எப்படி ரட்சிப்பு கிடைச்சிச்சு? கர்த்தராய் இயேசுவை, அதாவது இயேசுவை ஆண்டவர் என்று உள்ளத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்தோம். அதன் விளைவாக ரட்சிப்பை எடுத்துக்கொண்டோம். ரட்சிப்பு நம்முடையதாக மாறிவிட்டது. இப்படிதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இப்படிதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த அம்மா சொல்றாங்க இல்லையா, நான் உபவாசம் கடந்தேன், கண் விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இவங்க பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டெல்லாம் வர சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் ஏதோ ஒரு டைம்ல இயேசுவே நீர் என் ஆண்டவர்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளத்துல விசுவாசிச்சு அவரை ஆண்டவர்னு வாயினால சொல்லியிருக்கிறாங்க. அதனால ரட்சிப்பு வந்திருக்குது. இந்த அம்மாவுக்கே தெரியாம பைபிள் வழியின்படி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. வசனத்தின் வழியின்படி நினைச்சிருக்கிறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. பாவம் அந்த அம்மாவுக்கு தெரியல. தெரியாததான் பெரிய பிரச்சனை பாருங்க. இக்னரன்ஸ், அறியாமை பாருங்க, அது பெரிய பிரச்சனை. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அறிவில்லாம சங்காரமாகறாங்க பாருங்க. வேண்டிய அவசியம் இல்லை. புரிந்து கொண்டால் நல்லது. அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நான் அடிக்கடி ஜெபம் பண்றேன். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சவனே, குட் மார்னிங் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், குட் மார்னிங் ஃபாதர், குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி. உம்மை நார்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். ஜெபம், என்னுடைய ஜெபம் அப்படிதான். சில நேரம் 3:30 கிளம்புறேன், சில நேரம் 4 கிளம்புறேன், சில நேரம் 4:30 கிளம்புறேன். எழும்பினவுடனே இதுதான், குட் மார்னிங் ஃபாதர். கவனிங்க, உண்மை நார்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாரும். எல்லாரும் ஜெபம் பண்ணணும். கவனிங்க, உம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்க வேண்டும். கேட்க வேண்டிய காரியங்களை கர்த்தர்ட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். சத்தியத்தின்படி நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போதுதான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். பாருங்க, அப்ப விசுவாசத்தினாலும் அறிக்கையினாலும் ரட்சிப்பை எடுத்துக்கொண்டோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்ற எல்லா நன்மைகளையும், ரட்சிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விசுவாசத்தினாலும் அறிக்கையினாலும் தான் எடுக்கிறோம். விசுவாசத்தினாலே அறிக்கையினால தான் சுதந்திரிக்கிறோம். விசுவாசிக்கல, நான் அறிக்கையிடலைன்னா பாருங்க, அது உங்களுக்கு என்ன செய்யாது? வந்து கிடைக்காது. நீங்க நல்ல ஆட்களா இருக்கலாம், நேர்மையான ஆட்களா இருக்கலாம், கர்த்தரை நேசிக்கிற ஆட்களா இருக்கலாம். ஆனா விசுவாசித்து அறிக்கையிடலைன்னா கிடைக்காது. அதனாலதான் ரொம்ப முக்கியம். இப்ப போவோம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை பாருங்க. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, ரட்சிக்கப்பட்டபடியே, ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பாருங்க, என்ன சொல்ல வர்றாரு? சிம்பிளா, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்களோ அந்த பிரகாரமாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது விசுவாசத்திலே பெருகுவீர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது வழங்குதுங்க? பாருங்க, லிவிங் பைபிள்ல இப்படி வருகிறது, just as you have trusted in Christ to save you, trust him too for each day's problems. அதாவது எப்படி கர்த்தரை விசுவாசிச்சு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களோ அது போலவே கர்த்தரை விசுவாசித்து பிரச்சனைகளை வெல்லுங்கள், போராட்டங்களை வெல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் வருகிற போராட்டங்களை வெல்லுங்கள். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படி நம்ம நடக்கிறோம், எப்படி ரட்சிக்கப்பட்டோமோ அந்த மாதிரியே நடந்து கொள்கிறோம். எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? இயேசுவை உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கையிட்டோம். இப்போ பிரச்சனைகளை எப்படி ஜெயிக்க போகிறோம்?
பாருங்க, வசனத்தை உள்ளத்தில் விசுவாசி வாயினால் அறிக்கை செய்கிறது மூலமாக பிரச்சனைகளை ஜெயிக்க போகிறோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, ஆதி பக்தர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவங்க எப்படி ஜெயித்தாங்களோ அந்த மாதிரி தான் நாமளும் ஜெயிக்க போறோம். பாருங்க, எப்படி ஜெயிக்க போறோம்? விசுவாசத்தினாலே ஜெயிக்க போறோம். விசுவாசத்தின் மூலமாக உள்ளத்தில் விசுவாசிச்சு வாயினாலே அறிக்கை செய்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொண்டபடியே நடந்து கொள்ளுங்கள். எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அது மாதிரியே நடந்து கொள்ளுங்கள். விசுவாசித்து அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டீர்கள், விசுவாசித்து அறிக்கை செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்கிறார். கவனிங்க, இப்போ பாதுகாவலுக்கு வருவோம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். பாதுகாவல் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நன்மை. அதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம்? விசுவாசத்தினால, அறிக்கையினால தான். பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பாதுகாவலை குறித்த வசனங்களை எடுத்து அறிக்கை செய்கிறவர்களாக நாம் இருக்கணும். விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும், அறிக்கை செய்கிறவர்களாக இருக்கணும். பாருங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட ஒட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் என்னை சேதப்படுத்தாது. கர்த்தரின் போக்கையின் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை விலக்கி காப்பார். இது ஏற்கனவே தெரிஞ்சது சங்கீதம் தான் பிரதர் அப்படிமாங்க. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. பாருங்க, டெய்லி வாயில சொல்லணும். என் பேத்தியை நான் ஸ்கூல் கூட்டு போவேன். பாருங்க, ஸ்கூல் கூட்டு போகும்போது காரில் ஏறி வெளியே வந்தவுடனே கேட்பேன், வசனம் சொன்னியா அப்படின்னு. நான் குளிக்கும் போதே சொல்லிட்டேன். சரி, இப்போ ஒரு வாட்டி சொல்லு. என்ன சொல்லணும்? சங்கீதம் 23 சொல்லு. சங்கீதம் 91 சொல்லு. சங்கீதம் 121 சொல்லு. அவ சொல்ல சொல்ல நானும் சொல்லிட்டே வருவேன். சின்ன பிள்ளைகள் மாதிரி. ஹலோ, இருக்கிறீங்களா? அவளுக்கு பிரயோஜனமா இருக்குது மட்டும் இல்லை, எனக்கும் பிரயோஜனமா இருக்குது. டெய்லி சொல்லணும். அது மனுஷன் 40 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான். தெரிஞ்ச சங்கீதம் தானே, தெரிஞ்ச சங்கீதம் தான். அது சாப்பாடு மாதிரி இருக்குது. நேற்று சாப்பிட்ட இட்லி இன்னைக்கு வச்சாங்கன்னா வேண்டான்னு சொல்ல போறீங்களா? போன வாரம் சாப்பிட்ட பிரியாணி இன்னைக்கு கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்ல போறீங்களா? ஹலோ, இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்கிறது. பாருங்க, நம்முடைய சுகத்துக்கு அடுத்த வார்த்தைகளை மனசுல வச்சு உள்ளத்துல வச்சு பாருங்க, அதை வாயில நல்ல சொல்லி சொல்லி பாருங்க, நம்மளை நாம பாருங்க ஊன்ற கட்ட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். செல்ஃப் எடிஃபிகேஷன் சொல்றாங்க. நம்மை நாமே கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். யாரோ பாருங்க பிரசங்கர் பிரசங்கம் பண்றாங்க, கேட்குறோம், பலம், நல்ல ஆகாரம் கிடைக்குது, போஷிக்கப்படுகிறோம், நல்ல பலப்படுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அநேக நேரங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பேசி நீங்களே உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளலாம், நீங்களே உங்களை பலப்படுத்திக் கொள்ளலாம். விசுவாசத்தின் வார்த்தைகளை உள்ளத்துல வச்சு வாயில பேசணும். இந்த வாய் எப்போதும் அருமையான தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற வாயா இருக்கணும். இது புனிதமான வாயா இருக்கணும். இருக்கிறீங்களா? இருந்தவராமின்னு சொல்லுங்க. சிலதை கண்டதையும் பேசி கெட்டே போனாங்க. அந்த கோஷ்டியில் நான் இருக்க விரும்பவே இல்லை. நான் தேவனுடைய வார்த்தைகளை பேச விரும்புகிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாமும் ஒருவனும் எனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு வழியாக எனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக எனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். டெய்லி பாருங்க, இப்படி பழகிட்டே வரேன். நான் இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றேன். நான் கர்த்தர் சொல்கிறேன், இதில் தான்ப்பா இம்ப்ரூவ் ஆகணும். ஸ்தோத்திரத்தோட அதிலே பெருகுவீர்களாக, விசுவாசத்திலே பெருகுவீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பாருங்க, தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதுகாவல் அது மிகப்பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது. சில வசனங்களை போவோம்.
சங்கீதம் 32:7. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். பாருங்க, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். கர்த்தர் நமக்கு மறைவிடமாயிருக்கிறாராம். பாருங்க, நாம் ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கிறாராம் கர்த்தர். எத்தனை ஆச்சரியம்! ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். ரட்சிக்கப்படாதவர்கள் பாதுகாவல் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாம் அரணுக்குள்ள இருக்கிறோம். அருமையானவர்கள், தேவனுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். we are perfectly safe. நாம் அருமையானவர்கள் பரிபூர்ணமாய் பாதுகாக்கப்படுகிறோம். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தேவன் நமக்கு மறைவிடமா இருக்கிறார். பாருங்க, ஹைடிங் பிளேஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் பாருங்க, கர்த்தர் நம்மை அவருக்குள்ளே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார், ஒளித்து வைத்து நம்மை காப்பாற்றுகிறார். மாரிஸ் செருலோன்ற ஒரு பிரசங்கியார் அமெரிக்க தேசத்தில் இருந்தார். பாருங்க, அவர் ஒரு முறை இந்த ஆப்பிரிக்க நாடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கென்யா, ஜாம்பியா அப்படின்னு சொல்லி இந்த கருப்பு இன மக்கள் வாழுகிற நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், அந்த நாடுகளில் ஏதோ ஒரு நாட்டுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு போயிருக்கிறார். ஒரு பெரிய எவாஞ்சலிஸ்ட் பாருங்க, இந்த மாரிஸ் செருலோ ஒரு பெரிய சுவிசேஷகர். சுவிசேஷம் சொல்றதுக்கு போயிருக்கிறாரு. போன உடனே அந்த நாட்டினுடைய அதிபர், அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய பிரசங்கியார் வந்திருக்கிறாரு நம்ம நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிபர் என்ன பண்ணாராம், மாரிஸ் செருலோ அவர் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாராம். ஏர்போர்ட்டில் இருந்து கூட்டிகிட்டு போய் வீட்டில் அவருக்கு பாருங்க விருந்தெல்லாம் கொடுத்து, ஏன்னா ஒரு நல்ல காரியம் நாட்டுக்கு செய்கிறதுக்கு வந்திருக்கிறாரு, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கிறாருன்னு சொல்லி பாருங்க அவருக்கு ட்ரீட்டெல்லாம் கொடுத்து அவர் காரில் ஏற்றிக்கிட்டு அவங்க நாட்டில் இருக்கிற முக்கியமான ஒரு சில நல்ல இடங்களை காண்பிக்கிறதுக்காக அப்படி கூட்டிகிட்டு போனாராம். பாருங்க, அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் காரில் இறங்கி ஒரு இடத்துக்கு கூட்டு போனாராம். கூட்டிகிட்டு போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாருங்க பெரிய பங்களா மாதிரி இருக்குது, எல்லாமே அண்டர் கிரவுண்டில் இருக்குது, பூமிக்கு அடியில் இருக்குது. ஆனால் உள்ள பிரமாதமாக பெரிய பங்களா மாதிரி இருக்குது, ஏசியெல்லாம் போட்டு ஜோராக இருக்குது. என்னதுங்க இது அப்படின்னு சொல்லி மாரிஸ் செருலோ கேட்டாராம். அதுக்கு அந்த அதிபர் சொன்னாராம், இதுதான் பங்கர். பங்கர்னா யுத்தம் ஏதாவது வந்துருச்சுன்னா எங்கள் பட்டணத்து மக்கள் இந்த மாதிரி இடத்துக்கு ஓடி என்ன செய்யலாம், ஒளிஞ்சிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க உள்ள அவ்வளோ பிரமாதமாக இருக்குதான். பாருங்க, எல்லாம் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கட்டி ஜோராக ஏசியெல்லாம் பண்ணி இருக்குதான். பாருங்க, அதை காமிச்சாராம். அப்படி 1-2 பங்கர்ஸை காமிச்சாராம். அந்த அதிபருக்கு ஒரு விருப்பம் என்னன்னா, அவர் என்ன நினைச்சாருன்னா, மாரிஸ் செருலோ இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவார். ஆச்சரியப்பட்டுட்டு ஆஹா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குதூகலிப்பார் அப்படின்னு நினச்சி பாருங்க வெளியெல்லாம் அந்த அதிபர் மாரிஸ் செருலோட்ட கேட்டாராம், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவர் சொன்னாராம், பரவாயில்ல நல்லா இருந்துச்சுன்னாராம். என்னடா இது பரவாயில்ல நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டாரு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாராம், இதை காட்டில் நம்ம பெட்டர் பிளேஸ் ஏதாவது பார்த்துருக்குறீங்களா, இதை காட்டில் ரொம்ப பிரமாதமான ஒரு இடத்த நீங்கள் பார்த்துருக்குறீங்களா, பரவாயில்ல நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இவர் சொல்லாராம், இதை காட்டிலும் பெட்டர் பிளேஸ் ஒன்று இருக்குது, அது என்ன பிளேஸ்னா அதுதான் இயேசு கிறிஸ்து அப்படின்னாராம். இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு அரணான பட்டணம் போல இருக்கிறாரு, அரணான ஒரு கோட்டை மாதிரி இருக்கிறாரு. அவருக்குள்ளே மறைந்து கொள்கிற ஒரு மனுஷன் பத்திரமா இருக்கிறானா. அதை தான் சொல்லுகிறான் சங்கீதக்காரன், நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். எல்லாரும் சொல்லுவோம், இயேசு எனக்கு மறைவிடமா இருக்கிறார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், இயேசு எனக்கு மறைவிடமா இருக்கிறார்.
இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு எனக்கு மறைவிடமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவனுக்கு அல்லே சொல்லுவோம் இன்னும் சத்தமா. பாருங்க, இயேசு நமக்கு மறைவிடமா இருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமொழிகள் 18:10, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். பாருங்க, நாம் கர்த்தருக்குள்ளே ஓடி சுகமாயிருக்கும்படி கர்த்தர் நமக்கு மறைவிடமா இருக்கிறார். சொல்றான் பாருங்க, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து ஆபத்து நேரத்தில் என்னை பாதுகாத்து ரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லுகிறான். 138 சங்கீதம் 7 வசனம். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். பாருங்க, சொல்லுகிறேன், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், தோ ஐ வாக் இன் தி மிட்ஸ்ட் ஆஃப் ட்ரபிள், அதாவது பிரச்சனையில் நடந்தாலும், ஆபத்து காலத்தில் நான் வாழ்ந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்க மாட்டீர், சாவுக்கு என்னை விலைக்கு பாதுகாப்பீர். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரர் எப்படி விசுவாசிருக்கிறான் பாருங்க. அவன் தான் சொன்னான், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன், நான் சாக மாட்டேன் பிழைச்சிருப்பேன்றான். எதுக்கு தாவீதே? கர்த்தருடைய செய்கைகளை சொல்லணும் இல்லையா, சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லையா, இயேசுவை பற்றி சொல்லணும் இல்லையா, அதனால நான் சாக மாட்டேன், நான் உயிரோடு இருப்பேன்றான். நீங்களும் அப்படிதான், நானும் அப்படிதான். பாருங்க, உயிரோடு இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது, கர்த்தருக்காக, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, அவருக்கு சாட்சிகளாக இருப்பதற்காக. பாருங்க, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். சத்துருக்கள்னா வியாதி ஒரு சத்துரு, தரித்திரம் ஒரு சத்துரு, பயம் ஒரு சத்துரு, கலக்கம் ஒரு சத்துரு, பாருங்க மரணம் ஒரு சத்துரு, எல்லா சத்துருக்கள் தான். பாருங்க, நம்மை பாதிக்கிற எல்லாமே சத்துருக்கள் தான். சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் தம்முடைய கரத்தை என்ன செய்வார்? நீட்டுவார், சத்துருக்களை விலக்கி வைப்பார், சத்துருக்கள் நம்மை மேற்கொள்ளாதபடி நம்மை பாதுகாப்பார். பிரச்சனையின் மத்தியில, ஆபத்தின் மத்தியில கர்த்தர் நம்மை சாவுக்கு ஒப்புக்கூடாமல் அதற்கு தப்புவித்து நம்மை பாதுகாப்பார், நம்முடைய சத்துருக்களை மடங்கடிப்பார். ஆமென். பாருங்க, ஆகவே இதேதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்திலே சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன், அதான் சரியான மொழிபெயர்ப்பு. பொல்லாங்கனுக்கு பயப்பட மாட்டேன். பொல்லாங்கன் ஒருத்தர் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அவனை பார்க்கலும் பெரியவராகிய நீர் என் கூட இருக்கிறீர். எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை, எவ்வளோ பெரிய பாருங்க ஒரு நிச்சயம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறது மட்டுமல்ல, நமக்குள்ளே இருக்கிறாரு. இதான் நம்முடைய பாக்கியம். எல்லாரும் சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு முறை சொல்லுவோம், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பெரியவர். பாருங்க, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, எதுக்கு அவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறாரு? உலகத்தில் இருக்கிற பிசாசை ஜெயிப்பதற்காக, உலகத்தில் இருக்கிற போராட்டங்களை மேற்கொள்வதற்காக, ஆபத்துகளுக்கு தப்புவதற்காக, பாதுகாவலாக இருப்பதற்காக கர்த்தரே உங்க உள்ளத்துக்குள்ள வந்திருக்கிறாரு. அவர் பெரியவரா இருக்கிறாரு. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட செய்கிறாரு, இருக்கிறாரு. அவர் கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றும். பாருங்க, கையில் ஒரு வளைஞ்ச கோல் ஒன்று வச்சிருக்கிறாரு, அப்புறம் ஒரு தடி ஒன்று வச்சிருக்கிறாரு, உருட்டுக்கட்டை. ஹலோ, இருக்கிறீங்களா? மேய்ப்பர்கள் அப்படிதான் வச்சிருந்தாங்களாம். வளைஞ்ச கோல் ஒன்று, உருட்டுக்கட்டை ஒன்று. உருட்டுக்கட்டை எதுக்குன்னா, இந்த ஆடுகளை திங்க பிரயாசப்படுத்து பாருங்க துஷ்ட மிருகங்கள்,
அதனுடைய மண்டையில் போடுறதுக்காக. மேய்ப்பன் கெட்டிக்கார மேய்ப்பனாக இருந்தான்னா பாருங்க, அந்த உருட்டுக்கட்டையை சுழட்டி அடிப்பானாம் பாருங்க. அடித்தா எந்த மிருகமும் தப்பாதான், கரெக்டாக மண்டையில் விழுகுமா அடி. ஆடுகளை திங்க வருகிற அந்த துஷ்ட மிருகம் செத்தே போயிருமா. நான் சொல்லுகிறேன், தாவீதுங்கிற அந்த மேய்ப்பனை பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து இன்னும் நல்ல மேய்ப்பராக இருக்கிறாரு. தாவீது ஒரு கவன் கல்லை எரிஞ்சாம் பாருங்க, கரெக்டாக கோலியாத்தினுடைய நெத்தியில் போய் அடிச்சிச்சு, பட்டுச்சின் கோலியாத் செத்தான். தாவீது கெட்டிக்கார மேய்ப்பன் தான். ஆனால் அவனை காட்டிலும் கெட்டிக்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தாவீதை பார்க்கலும் பெரியவர், சாலமோனை பார்க்கலும் பெரியவர். அவர் அடிச்சார்னா நம்மளை விழுங்க வருகிற எந்த மிருகமும் தப்பாது. இருக்கிறீங்களா? அதான் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்முடைய எதிரிகளுடைய கோபத்துக்கு எதிராக தம்முடைய கரத்தை என்ன செய்கிறார்? நீட்டுகிறார். ஆகவே எதிரிகளை மண்டையில் போடுறாரு, நம்மை பாதுகாக்கிறாரு. அது மட்டுமல்ல, ஒரு வளைஞ்ச கோலை வச்சிருக்கிறாரு. அது பாருங்க, ஆடுகள் வழி தப்ப போகும்போது கழுத்தில் லேசாக அப்படி போடுவார். லேசாக போடும்போது அந்த ஆடுகள் பாருங்க அப்படி வழி தவறினாலும் அப்படியே ஜென்டிலாக உள்ள வந்துடும். ஏன்னா மேய்ப்பினுடைய அரவணைப்பு. உருட்டுக்கட்டையை வச்சு ஆட்ட மண்டையில் போடுறதில்ல. நிறைய பேர் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் நம்மளை அடிச்சிடுவார். அவனு அடிக்க மாட்டாருங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு, உங்களை பாதுகாப்பாரு, உங்க கூடவே இருக்கிறாரு, உங்களுக்கு நன்மை செய்கிறவர், ஆபத்துகளுக்கு உங்களை விலக்கி பாதுகாக்கிறவர். நல்ல தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நல்ல தேவன். பாருங்க, அப்புறம் சொல்லப்படுகிறது, உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், உன் பாத்திரம் எப்படி என்ன செய்கிறது? நிரம்பி வழிகிறது. பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக. ஏன்னா இந்த ஆடுகள் மலைப்பாங்கான தேசத்துக்கு கொண்டு போய் நல்ல மேய விடுவானாம் பாருங்க அந்த மேய்ப்பன். அந்த ஆடுகளை சாப்பிடுகிற அந்த மிருகங்கள் தூரத்தில் நின்று, ஐயோ மேய்ப்பன் இருக்கிறானே, இந்த ஆடுகளை திங்க முடியலேன்னு சொல்லி அது வருத்தத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்குமா. ஆனால் ஆடுகள் பயப்படவே பயப்படாதான், ஏன்னா மேய்ப்பன் கூட இருக்கிறாரு, கையில் ஒரு உருட்டுக்கட்டையை வச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஆடுகள் பாருங்க நல்லா புல்லை சாப்பிட்டுட்டே இருக்குமா. அந்த படத்தை தான் அவன் சித்தரிக்கிறான். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளவே முடியாது, மேய்ப்பன் கூட இருக்கிறாரு, அதனால நான் நல்லா சாப்பிட போறேன். கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை தேவன் நமக்கு உண்டாக்கி வைத்திருக்கிற ஒரு பந்தி. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரோட உட்கார்ந்து என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். நேற்று தான் வாசிட்டு இருந்தேன், இந்த லாசரு உயிரோட வந்துட்டான் பாருங்க. யோவான் 11வது அதிகாரத்தில் உயிரோட வந்த லாசரு மறுநாள் இயேசு கூட உட்காந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். இயேசுவோட உட்காந்து சாப்பிட்றதுக்காகவே உயிரோட வந்திருக்கிறான். பாருங்க, நாமும் இயேசுவோட உட்காந்து என்ன செய்கிறோம்? சாப்பிடுகிறோம். பைபிளில் போட்டிருக்குது, உன் இருதயமாகிய வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு, சத்தமாக தான் சொல்லுங்களேன், போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். கர்த்தரோட உட்காந்து சாப்பிட்றதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நல்ல பந்திய சாப்பிட்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நிறைய ஐட்டத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கம் ஒரு பவுலில் சோகம் இருக்குது, ஒரு பவுலில் பாவ மன்னிப்பு இருக்குது, ஒரு பவுலில் பாருங்க ஐஸ்வர்யம் இருக்குது, இன்னொரு பவுலில் சமாதானம் இருக்குது, அடுத்த பவுலில் ஞானம் இருக்குது, அடுத்த பவுலில் அறிவு இருக்குது, பாருங்க அடுத்த பவுலில் சந்தோஷம் இருக்குது. எல்லா நன்மைகளும் பாருங்க டேபிளில் நிறைய ஏராளமாக வச்சிருக்குது. புரிந்து கொண்டவர்கள், ஃபாதர் தேங்க்யூ, ஆண்டவரே உமக்கு நன்றி, அந்த பாவ மன்னிப்பு எங்கிட்டு தள்ளுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி, அந்த சந்தோஷத்தை எங்கிட்டு தள்ளுங்க. பிள்ளைகள் சொல்கிறாங்க இல்லையா, சாப்பாட்டு மேஜையில் அந்த சுக்கா வரவில் எங்கிட்டு தள்ளுங்க, அந்த கோழி சாப்ஸ் எங்கிட்டு தள்ளுங்க. உரிமையோடு கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டு அப்பாட்டிருந்து வாங்கிக்கிறோம். ஆண்டவர் கல்லையே சொல்லுவோம் இன்னும் சத்தமா. அதுதான் பாருங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அருமையானவர்களே, சத்துருக்கள்லாம் அப்படியே பல்ல கடிச்சு கரைஞ்சி போகிறான், எப்படியும் தொலையட்டும், நாம் நல்லா இருப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய்
இருக்கிறார். இல்லையா? சங்கீதம் 46 1 2 வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். மனிதர்கள் கூட சில நேரங்களில் இருக்கலாம், ஆனா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. சிலர் நம்ம நேசிக்கிறவங்க கூட இருப்பாங்க, ஆனா கூட இருந்தா கூட ஆபத்துகளுக்கு அவங்களால நம்மளை விலக்கி காக்க முடியுமான்றது ஒரு கேள்வி. இல்லையா? கவனிங்க. ஆனா தேவன் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால பாருங்க, ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க ரொம்ப மாதமா ஆஸ்பத்திரியிலே இருந்தாங்க. நானும் நேரம் கிடைக்கிறமெல்லாம் போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வருவேன் அந்த அம்மாவுக்காக. எனக்கு ஞாபகம் இருக்குது, அவங்க கணவர் பாருங்க அங்கேயே உட்கார்ந்து கிடப்பார். நம்ம சர்ச்சுக்கு வர விசுவாசி தான் பாருங்க. அவர் அந்த அம்மா பார்க்க போதெல்லாம் அவரை முன்னால் உட்காந்துருப்பார். அந்த அம்மா ஐசியூவில் இருப்பாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வயசு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. எப்படியாவது இந்த அம்மாவை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டாங்க. நிறைய பாருங்க மருந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. கடைசியில் அந்த அம்மாவை காப்பாற்ற முடியல. அந்த டாக்டர்ஸ் நான் போயிருக்கிறேன் அந்த அந்த பிரதர்கிட்ட சொல்கிறாங்க, சாரி, ரொம்ப வருத்தப்படுகிறோம், சிஸ்டரை எப்படியாவது காப்பாற்றிடலான்னு நினச்சோம், ஆனால் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி பாருங்க சொன்ன அந்த வார்த்தைகளை இன்றைக்கி என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. முடியல, இறந்துட்டாங்க அப்படின்னாங்க. இப்படிப்பட்ட ஆபத்துகள்லாம் இருக்குது உலகத்தில். மனிதர்களால் காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம விசுவாசம் பாருங்க என்னன்னா, கர்த்தர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, சாவு ஏற்படாமல் கர்த்தர் தடுக்கிறது மட்டுமல்ல, செத்தவனையும் உயிரோடு எழுப்புகிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய தேவன். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன். ஆகவே பாருங்க, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் நம்ம கூட செய்றாரு இருக்கிறாரு. மரணம் வராமல் பாதுகாக்கும்படி நம்ம கூட செய்றாரு இருக்கிறாரு. ஆபத்துகளுக்கு விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறாரு. A very present help in the time of trouble. Very present help. யாரும் உதவி செய்ய முடியாத ரீதியில அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். பாருங்க 2வது வசனம். ஆகையால் பூமியின் நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். பாருங்க, என்ன நடந்தாலும் உலகத்தில் எவ்வளவு தீமைகள் நடந்தாலும் நாம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அத்தனை தீமைகளுக்கும் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. அதனால தான் பாருங்க இயேசு சொன்னாரு, உலகத்தில் யுத்தங்களின் செய்திகளையும் பூகம்பங்களையும் பூமி அதிர்ச்சிகளையும் இதை பற்றியெல்லாம் கேட்கும்போது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்ன்றாரு. பயப்படாதீங்க, தலைகளை உயர்த்துங்க, உங்கள் ரட்சிப்பு சமீபமாய் இருக்குதுன்றாரு. பாருங்க, தலையில துண்டை போட்டுக்கிட்டு அழுதுட்டு இருங்கன்னு சொல்லல, தலைகளை உயர்த்துங்கள், ஏன்னா நான் உங்க கூட இருக்கிறேன். இவ்வளவு பயங்கரமான சம்பவங்கள் நடந்தாலும் நான் உங்களை பாதுகாக்கிறதுல தீவிரமா இருக்கிறேன். ஆண்டவர் காலையில சொல்லுவோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 4:17-18 பாருங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் பிரஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். எல்லாரும் சொல்லுங்க, பலப்படுத்தினார். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, தானியேலை மட்டும் சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் தப்பு வைக்கல, என்னையும் தப்பு வச்சிருக்கிறார். நீங்க சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிச்ச உடனே தானியேலை தான் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. தானியேலை தப்பு வைத்த அதே தேவன் என்னையும் சிங்கத்தின் வாயிலிருந்து நினைச்சிருக்கிறாரு, தப்பு வச்சிருக்கிறாரு. சிங்கம் போல இருக்கிற சில பொல்லாத மனிதர்கள் அவங்க வாயிலிருந்து என்ன இருக்கிறாரு, தப்பு வச்சிருக்கிறாரு. பாருங்க, அப்புறம் சொல்றாரு 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து
தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி. இதை காட்டில் ரொம்ப ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியுமா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். நம்மை பாதுகாக்கிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. ஆபத்தில் நானே அவனோட இருந்தேன், பர்சனலா நானே கூட இருப்பேன்றார். ஒரு தேவதூதனை அனுப்பி பாதுகாப்பேன்னு சொல்லலை, நானே இருக்கிறேன் உன் கூட, நானே அவனோட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். பாருங்க, தப்பு வைக்கிறது மட்டுமல்ல, கனப்படுத்துவாரான். பாரு என் பிள்ளைய, இவ்வளோ ஆபத்துக்கு தப்பி வந்திருக்கிறான், இவனை பாரு, இவனுக்கு என்ன செஞ்சிடணும் அதை உனக்கு நான் செய்வேன். இதான் பாருங்க கர்த்தருடைய செய்தி. ஆகவே விசுவாசியுங்கள், எல்லா ஆபத்துகளுக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். எல்லா பாருங்க தீமைகளையும் நம்மை விட்டு விலக்கி போடுகிறார். நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும், நீங்கள் இடதுபுறம் சாயும் போதும் வழி எதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி பாருங்க நேரான பாதையில் பாருங்க சமாதானத்தின் பாதையில் அவர் நம்ம என்ன செய்கிறாரு? நடத்துகிறாரு. வலதுபுறம் விழுகிறதுக்கும் இடதுபுறம் விழுகிறதுக்கும் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாரு? தப்பு வைக்கிறாரு. வலதுபுறம் விழுந்தாலும் டேஞ்சர் தான், இடதுபுறம் விழுந்தாலும் டேஞ்சர் தான். பயணம் பாருங்க போகாது இல்லையா, விழுந்து கிடக்க வேண்டியதுதான். ஆனால் கர்த்தர் அப்படி விழுகாம நம்மளை பாதுகாத்து தாங்கி ஆலோசனை சொல்லி சரியான பாதையில் என்ன செய்கிறாரு? நடத்துகிறார். பாருங்க, ஆண்ட்ரூ உமாக்குன்ற ஒரு பிரசங்கர் அவர் சொல்றாரு, ஒரு மீட்டிங்க்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாராம். நல்லா கவனிங்க, ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாராம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ள பேசுகிறாராம், அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. என்ன ஆண்டவரே, மீட்டிங்கு தானே போகிறேன், ஊழியத்துக்கு தானே போகிறேன், கேன்சல் பண்ண சொல்கிறீங்களே, கேன்சல் பண்ணு அப்படின்னாராம். அடுத்த ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணு, அடுத்த ஃப்ளைட்டில் புக் பண்ணு. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிஞ்சு அந்த ஃப்ளைட் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணாராம். பாருங்க நடந்தது என்னன்னா, அந்த முதல் ஃப்ளைட்டு பாருங்க டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் தூரத்தில் மலையில் மோதி 160 பேர் இறந்து போயிட்டாங்களாம். ஆனால் அடுத்த ஃப்ளைட்டில் இவர் ஏறி போய் எங்கே இறங்கணுமோ அங்கே இறங்கி அருமையான ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தாராம். இன்னைக்கும் பாருங்க கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்லி தீமைகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறாரு. பாருங்க, அற்புதமான பாதையில் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். அவருடைய பாதைகள் இனிதான பாதைகள், அவருடைய பாதைகள் எல்லாம் சமாதானம். இருக்கிறீங்களா? நான் தயவுசெய்து எழுந்து நிற்போம். தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, நல்ல மேய்ப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் உலகத்தில் இருக்கிற பிசாசை பார்க்கலும் கோடி மடங்கு பெரியவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம். கர்த்தாவே, எல்லா தீங்குக்கும் எங்களை விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். ஆபத்துகளுக்கு கர்த்தாவே எங்களை விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறீர். ஆபத்தின் மத்தியிலே அனுகூலமான துணையாக இருக்கிறீர் தகப்பனே. ஆகவே நாங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஆண்டவரே. நீர் எங்கள் கூட இருக்கிறபடி ஆளுமுக்கு நன்றி. நீர் எங்கள் கூட இருக்கிறீர்ங்கிற அந்த உணர்வு எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. கர்த்தாவே, உம்மை பற்றி விசுவாசம் எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. பாதுகாவல்கிற நன்மைகளை எடுத்து நாங்கள் அனுபவிக்க எல்லாருக்கும் உதவி செய்வீராக. அதிகமான செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.